ரைட், எங்களோட ஜென்ரல் கெமிஸ்ட்ரி ரெபீட் ரிவிஷன் கீழே வந்துக்கிறோம். சரி, அப்போ ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1 யூனிட் 2 கேள்விகளோட அடக்கிய ஒரு பேப்பர். இதில் 20 MCQ 4 ஸ்ட்ரக்சர் வருது. முதலாவது 20 MCQ பார்ப்போம். முதலாவது கேள்வி, I- அயனில் காணப்படும் இலத்திரன் எண்ணிக்கை. இதில் திணிவன் 127 தந்திக்கிறாங்க, அணுவெண் 51 தந்திக்கிறாங்க. சரியா? ரைட். இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த 51 சொல்றது அணுவெண். இந்த அணுவென்று சொல்றது புரோத்தன்களின் எண்ணிக்கை, புரோத்தன்ட எண்ணிக்கை. சரியா? இந்த இடத்துல அணுவெண் 51, ஸோ புரோத்தன் 51. அணுவெண்ட எண்ணிக்கைக்கு சமனாகத்தான் இலத்திரன்களுக்கும் ஒரு நடுநிலை அணு ஒன்று எடுத்தா, இந்த நடுநிலை அணுவில் உதாரணத்துக்கு சோடியத்தை எடுத்துக்கொள்கிறேன். சோடியத்தில் அணுவெண் 11, திணிவெண் 23. இந்த நடுநிலை அணுவில் சோடியத்தில் 11 புரோத்தன் காணப்படும், 11 இலத்திரன் காணப்படும். சரியா? இது நடுநிலையான அணு ஒன்று. இந்த திணிவென்று சொல்றது திணிவனை நாங்கள் பார்ப்போம். திணிவென்று சொல்றது புரோத்தன்களினதும் நியூத்திரன்களினதும் எண்ணிக்கை. இந்த இடத்துல நியூத்திரன் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது? திணிவன் 23, புரோத்தன் எண்ணிக்கை 11, நியூத்திரன் எண்ணிக்கை கண்டுபிடிங்க. ஸோ நியூத்திரன் எண்ணிக்கை இந்த இடத்துல 12 வரும். சரியா? இது நடுநிலையான ஒரு அணு. ஒரு அன்னையன் அல்லது கற்றையனா இருந்தா, இந்த இடத்துல அன்னையன் இருக்குது, இங்க ஒரு மைனஸ் வந்துக்குது. அன்னையனா இருந்தா இந்த புரோத்தன்களோட எண்ணிக்கை, அதாவது அணுவெண்ணை விட இங்க வார மைனஸ் அளவு நாங்கள் கூட்டணும். ஸோ இந்த இடத்துல உள்ள இலத்திரன்களோட எண்ணிக்கை 52 இலத்திரன். சரியா? கற்றையனா இருந்தா அணுவெண்ல இருந்து அந்த கற்றையின் ஏற்றம் அளவுக்கு நாம கழிக்கணும். சரியா? இங்க அன்னையின் ஏற்றம் அளவுக்கு கூட்டணும், கற்றையனா இருந்தா கற்றையின் ஏற்றம் அளவுக்கு கழிக்கணும். சரியா? ரைட். இது ஓகே தானே? இங்க புரோத்தன் எண்ணிக்கை, இலத்திரன் எண்ணிக்கை ஓகே. திணிவன் 127, ஸோ புரோத்தன் எண்ணிக்கை 51, நியூத்திரன் எண்ணிக்கையை கண்டுபிடிப்போம். ஸோ நியூத்திரன் எண்ணிக்கை 127 இருந்து 51 கழிக்கும். சரி, 6, 76 நியூத்திரன் வரும். சரியா? இது இங்கே கேட்க இல்லை, நான் சும்மா ஜஸ்ட் உங்களோட ஐடியாவுக்கு நாங்கள் எழுதி காட்டினேன். சரியா? இதாங்கள முதலாவது கேள்வியில் உள்ள ஐடியா. ஸோ இலத்திரன்களோட எண்ணிக்கை தாங்க அடிக்கிறாங்க. இலத்திரன்களோட எண்ணிக்கை 52. அப்படி உள்ள ஆன்சர் செகண்ட் ஆன்சர். ஸோ எங்களோட ரெண்டாவது ஆன்சர் முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி சொல்றாங்க, ஹுண்டின் விதி, அஃபாஹ் கோட்பாடு இரண்டும் மீறப்படும் ஒபிட்டல் வரைபடம். முதலாவது ஹுண்டின் விதியை பார்ப்போம். ஹுண்டின் விதி என்ன சொல்லுது? ஹுண்டின் விதி சம சக்தி மட்டமுடைய சம சக்தியை கொண்ட ஒபிட்டல்கள்ல இலத்திரன் நிரம்பல் அடையும் போது இலத்திரன் கரங்கள் சமாந்தரமாக நிரம்பும் மாதிரி எல்லா ஒபிட்டல்களும் நிரம்பல் அடையும். அதுக்கு பிறகு ஏனைய ஒபிட்டல்கள்ல சோடி சேர்றகள் நடக்கும். சரியா? ஷார்ட்டா நான் சொல்றேன். உதாரணத்துக்கு அதை சொல்ல போனா, இந்த பி ஆர்பிட்டல் 3 இருந்தா இங்க முதலாவது ஃபில் ஆகும்போது மூன்றும் சமாந்தரமாக ஃபில் ஆகிற மாதிரி முதலாவது ஃபில் ஆகும். அதுக்கு பிறகு சோடி சேரும். இதுதான் ஹுண்டின் விதி. ஸோ ஹுண்டின் விதி இந்த முதலாவது ஆன்சர்ல பாருங்க பிழைச்சிட்டு. ஹுண்டின் விதி முதலாவது ஆன்சர்ல பிழைச்சிட்டு. ரெண்டாவது ஆன்சர்ல பாருங்க ஹுண்டின் விதி சரியாயிக்குது. மூணாவது ஆன்சர்ல பாருங்க ஹுண்டின் விதி சரியாயிக்குது. நாலாவது ஆன்சர்ல ஓகே ஹுண்டின் விதி சரி. ஐந்தாவது ஆன்சர்ல ஹுண்டின் விதி பிழைச்சிட்டு. சரியா? அப்ப ஹுண்டின் விதி பிழைச்சிட்டு. அடுத்தது அஃபாஹ் கோட்பாடு. அஃபாஹ் கோட்பாடுன்னா சக்தி மட்டங்கள்ல இலத்திரன் நிரம்பலடையும் போது சக்தி ஏறுவரிசைக்கு ஏற்ப சக்தி குறைவானதுல முதலாவது ஃபில் ஆகினதுக்கு பிறகு சக்தி கூட்டினதுல ஃபில் ஆகும். இந்த இடத்துல 2s 2p காணப்படுறதுனால முதலாவது 2sல ஃபில் ஆகினதுக்கு பிறகு அடுத்தது 2pல காலடி எடுத்து வைக்கும். சரியா? அப்ப இதுல இந்த அஃபாஹ் கோட்பாடுல என்ன சொல்றாங்கன்னா 2s முதலாவது ஃபில் ஆகும், அதுக்கு பிறகு 2pக்கு வரணும். இதன் ஐடியா. இப்ப பாருங்க, இங்க 2s ஃபில் ஆகிக்குது, அதுக்கு பிறகு 2pக்கு வருது. ஸோ அஃபாஹ் கோட்பாடு இங்க சரி, மீறப்பட இல்லை. இங்க சரி, இங்கேயும் சரி, இங்க மீறப்பட்டிக்குது. ஏன்டா அஃபாஹ் கோட்பாடுல முதலாவது 2s ஃபில் ஆகணும், அதுக்கு பிறகு தான் 2pக்கு வரணும். இங்க மீறப்பட்டு, இங்கேயும் அதே மாதிரி மீறப்பட்டு. ஸோ என்னோட கேள்வி என்ன? ஹுண்டின் விதி, அஃபாஹ் கோட்பாடு இரண்டும் மீறப்படும் ஒபிட்டல் வரைபடம். ஸோ ரெண்டும் மீறப்பட்டது எங்களோட ஐந்தாவது ஆன்சர். ஸோ ரெண்டாவது கேள்விக்கு ஐந்தாவது ஆன்சர் பொருத்தம். ரெண்டாவது கேள்விக்கு
ஐந்தாவது ஆன்சர் பொருத்தம். இது 2024 வந்த 2வது கேள்வியில ஒரு ஐடியா. சரியா? ரைட். ரைட், கவனிங்க. மூணாவது கேள்வி. F2iO2 plus F2BrO2 minus IBrCl3 minus ஆகியவற்றின் மத்திய அணுக்களை சுற்றியுள்ள வடிவங்கள். சரியா? மத்திய அணுவை சுற்றியுள்ள வடிவம். இந்த இடத்துல அவன் கேட்டது வடிவம். ஸோ நீங்கள் தெளிவாகிக்கும். ஸோ நாங்கள் வடிவங்களை கண்டுபிடிச்சிக்கணும். ஷார்ட் மெத்தடிக்கில் நான் வரேன். இது 7ஆம் கூட்டம். ஸோ 7 ப்ளஸ் அயடினும் 7ஆம் கூட்டம், ஆக்சிஜன் 6ஆம் கூட்டம். ஸோ 6 தர 2 ப்ளஸ் சீக்கிறதுனால ஒரு இலத்திரனை கணிங்க. ஸோ 7 2 14, இங்கே 6 3 18 எடுத்துக்கொள்கிறேன். ஸோ 20 32 இலத்திரன். ஸோ 32 இலத்திரனை 8ஆல் பிரிங்க. 4 சிக்மா தனிச்சோடி இல்லை. ஸோ தள்ளுகை அலகுகள் 4, அங்கேயும் 4 சிக்மா தனிச்சோடி இல்லை. ஸோ இது வந்து நான்முகி வடிவம். இது நான்முகி வடிவம். சரியா? நான் வந்து லூயிஸ் கட்டமைப்புகிறாமல் இதை கண்டுபிடிக்கிறேன். ரெண்டாவது, ஃப்ளோரின் 7 தர 2 7ஆம் கூட்டம், புரோமியம் 7ஆம் கூட்டம், ஆக்சிஜன் 6ஆம் கூட்டம். ஸோ 6ல் 2 12 ப்ளஸ் 1 மைனஸ் பண்ணிக்கிறதுனால ப்ளஸ் 1 போடுறோம். ஸோ 7 3 21 ப்ளஸ் 13. ஸோ இங்கே 34 வரும். ஸோ அதை 8ஆல் பிரிங்க. 34 8ஆல் பிரித்தா 4 சிக்மா 4 சிக்மா. ஸோ 32 வந்துட்டு ஒரு தனிச்சோடி. ஸோ 4க்கு 1 வந்தால் அங்கே வர்றது சீசோ வடிவம். சீசோ வடிவம். சீசோ வடிவம். இப்போ இதை கண்டுபிடிங்க. எல்லாமே அலசன்கள். ஸோ நான் கொமனாக 5 அலசன்கள் இருக்கிற மாதிரி 7 5 ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 1 36. அதை 8ஆல் பிரிங்க. 36 8ஆல் பிரித்தா 36 8ஆல் பிரித்தா 4 சிக்மா 2 தனிச்சோடி. 4 சிக்மா 2 தனிச்சோடி. ஸோ இந்த வடிவம் தலைச்சதுரம். தலைச்சதுரம் அல்லது சதுரத்தலம்னு சொல்லுவாங்க. நான் தலைச்சதுரம்னு போடுறேன். ஸோ இங்கே உள்ள வடிவங்களை நீங்கள் பாருங்கள். இங்கே உள்ள வடிவங்களை பாருங்கள். நான்முகி, சீசோ, தலைச்சதுரம் அல்லது சதுரத்தலம். இந்த மாதிரி வார ஆன்சரை பாருங்கள். இந்த மாதிரி வார ஆன்சர் 5வது ஆன்சர். ஸோ இந்த 3வது கேள்விக்கு ஆன்சர் 5வது. சரியா? நாங்கள் ஷார்ட் மெத்தடில் செய்வோம். வேணால் நீங்கள் லூயிஸ் கட்டமைப்பு கீறி அழகாக செய்யுங்க. உங்களுக்கு டைம் போகும். சரியா? அப்போ நீங்கள் இந்த மெத்தடை ப்ரிஃபர் பண்ணிக்கோ. நாலாவது கேள்வியை பாரு. நாலாவது கேள்வி. ml சமன் -2 எனும் இலத்திரன் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் தவறானது. ஸோ இங்கே கேட்டது தவறானது. சரியா? கேள்வி வாசிக்கும் போது அதில் ஹைலைட் பண்ணும். ml சமன் -2. முதலாவது கூற்று சொல்லுவாங்க. இது நாங்கள் கூற்று சார்பாக போகும். இவ்விலத்திரன் 3வது சக்தி மட்டத்தில் காணப்பட முடியும். கவனிங்க, ml சமன் -2 காணப்பட்டால் மேக்சிமம் ml சமன் -2 இருந்தால் எல்லும் 2 காணப்படும். எல் 2 காணப்பட்டால் எந்த பெருமானம் எல்லை விட கூடுதலாக தான் எப்பவும் இருக்கும். ஸோ என் சமன் 3 காணப்படும். இங்கே சொல்கிறாங்க இவ்விலத்திரன் 3வது சக்தி மட்டத்தில் காணப்பட முடியும். ஸோ பிரதான சக்தி மட்டம் 3 வரலாம். ஸோ இந்த கூற்று சரி. இவ்விலத்திரன் 2வது சக்தி மட்டத்தில் காணப்பட முடியும். இப்போ தான் சொன்னேன், எல் வந்து 2 காணப்பட்டால் என் வந்து 3ல் வரும். ஸோ இது 2 காணப்பட்டால் இது 2 வரையலுமா? என் சமன் 2 வரையலுமா? வரையலாது. ஸோ இந்த கூற்று பிழையான கூற்று. ஸோ அதுதாங்கட ஆன்சராக வரப்போகுது. 3வது கூற்று. இவ்விலத்திரனுக்கான எம்எஸ் +½ அல்லது -½ அது இஷ்யூ இல்லை. கரங்கட் சக்தி சொட்டன் +½ இருக்கலாம் அல்லது -½ இருக்கலாம். அந்த கூற்று சரி. சரி, இதெல்லாம் சக்தி சொட்டன்களுக்கு நீங்கள் தெளிவாக படிச்சிங்க. இதெல்லாம் இன்னும் டீப்பாக விளக்கப்படுத்தியில்லை கூற்றுக்கல்வியே. ஸோ நான் டிரெக்டாக உங்களுக்கு ஆன்சரை சொல்லிட்டு போகிறேன். இவ்விலத்திரன் கோலமற்ற ஓபிட்டலில் காணப்படும். இவ்விலத்திரன் கோலமற்ற ஓபிட்டலில் காணப்படும். ரைட். ml சமன் -2 காணப்பட்டால் எங்களுக்கு ஒரு knowledge இருக்குது. எல் சமன் மேக்ஸிமம், அதாவது இங்கே ml சமன் -2 மேக்ஸிமம் எல் சமன் 2 வரலாம். சரி, அதாவது டிஓபிட்டல். டிஓபிட்டல் எங்களுக்கு தெரியும் 5 ஓபிட்டல்கள் காணப்படும். இதில் தான் -2 -1 0 +1 +2. சரியா?
எஃப் ஆர்பிட்டலாக இருந்தாலும் வரும். சரி, L7 3 இருந்தாலும் அதுலேயும் M7 -2 ஈக்குது. இருந்தாலும் நான் மேக்ஸிமம் டி ஆர்பிட்டல் வரலாம்னு எடுத்துக்கொள்கிறேன். சரியா, டி ஆர்பிட்டல் உங்களுக்கு தெரியும். டி ஆர்பிட்டல் இரட்டை டம்பல் வடிவம். டி ஆர்பிட்டல் இரட்டை டம்பல் வடிவம். டம்பல், இரட்டை டம்பல். சரியா, இதில் சொல்கிறாங்க இவ்விலத்திரன் கோலமற்ற ஆர்பிட்டல் காணப்படும். எங்களுக்கு தெரியும் இரட்டை டம்பல் அது கோலமற்ற வடிவம். ஸோ இந்த கூற்றும் சரியான கூற்று. 5வது கூற்று பாரு. இவ்விலத்திரன் 3D ஒழுக்கில் காணப்பட முடியும். நான் இப்போ தான் முதலாவது கூட்டிலே சொன்னேன். N7 3 L7 2. N7 3 L7 2 அது வந்து 3D ஒழுக்கு. ஸோ 3D ஒழுக்கில் காணப்பட முடியும் இந்த கூற்று சரி. சரியா, அப்போ எங்களோட ஆன்சர். ஸோ எங்களோட ஆன்சர் வந்து இந்த இடத்துல ரெண்டாவது ஆன்சர் பொருத்தமாகி. ரெண்டாவது ஆன்சர் பொருத்தமாகி. அஞ்சாவது கேள்வி. 35 எனும் அணுவெண்ணை உடைய மூலகத்தின் இலத்திரன் இணைப்பு பின்வரும் எவ்வகையை சேர்ந்தது. சரியா, அப்போ எக்ஸ்னு போடுறேன். 35 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 3d10. ஸோ 10 20 30 வந்துட்டு 4p5 வந்து வரும். 4p5 வந்து வரும். சரியா, அப்போ இதில் எப்படி இந்த இலத்திரன் அமைப்பு எழுதுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். அவுஃபாக் கோட்பாடையில் சக்தி மட்டங்களில் இலத்திரன் நிரம்புல ஓடர் எங்களுக்கு தெரியும். சக்தி மட்டங்களில் இலத்திரன் நிரம்புற ஓடர் தெரியும். 1s 2s 2p 3s 3p அங்கே 3d 4s 4p 4d 4f 5s 5p 5d 5f. இது மட்டும் போதும். இதில் நாங்கள் எப்படி இலத்திரன் நிரம்பல் அடைகிற ஓடரை பார்ப்போம். முதலாவது இப்படி நிரம்பல் அடையும். அதுக்கப்புறம் 2s 2p 3s 3p 4s 3d 4p 5sன்னு வரப்போம். சரியா, அந்த ஓடரில் தான் நான் இங்கே இலத்திரன் அமைப்பு எழுதும். சரியா, இலத்திரன் அமைப்பு நான் மறக்க விளக்கப்படுத்தியில் அவங்களுக்கு தெரியும். சரியா, எஸ் ஆர்பிட்டலில் 2 இலத்திரன் நிரம்பும், பி ஆர்பிட்டலில் 6 இலத்திரன், டியில் 10, எஃப்ல 14. சரியா, ரைட். இப்போ இதை நான் எழுதுகிற ஓர்டரில் ஒழுங்குபடுத்தி கொள்கிறேன். 1s2 2s2 2p6 3s2 3p6 3d10 4s2 4p5 லாஸ்ட்டில் 4s2 4p5. ஸோ s2p5 இந்த ஃபார்மெட்டில் வைக்கணும். அப்படி வர ஆன்சர் 4வது ஆன்சர். சரியா, இது ஒரு இலகுவான கேள்வி. டிரெக்டாக இலத்திரன் அமைப்பு எழுதுங்க. அதில் லாஸ்ட்டாக எப்படி முடியுதுன்னு கேட்கிறாங்க. அதே s2p5. சரியா, டிரெக்டாக பார்த்து எழுது. இதில் எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் தெளிவாக எழுதிக்கணும். ரைட், 6வது கேள்வியை பாருங்க. ரைட், 6வது கேள்வி. 6வது கேள்வி இலகுவான கேள்வி. பிஆரின் அயனின் ஆரை, பிஆர் மைனஸ் அயனின் ஆரை, பிஆர் மைனஸ் அயன் ஆரை சொல்லிக்கிறாங்க 1.95 எங்ஸ்டம் ஆகும். கேபிஆர் சொலிட் கேசிஎல் சொலிட் ஆகியவற்றின் அயன்களுக்கு இடையிலான தூரங்கள் முறையே. அப்போ சொல்கிறாங்க கேபிஆர் சொலிட் கேசிஎல் சொலிட் அயன்களுக்கு இடையிலான தூரம்டா அவங்க கேக்கும் பிஆருக்கும் இடைப்பட்ட தூரம். இங்கே கேக்கும் சிஎலுக்கும் இடைப்பட்ட தூரத்தை சொல்கிறாங்க. இந்த தூரம்னு சொல்கிறது 3.28 எங்ஸ்டம். இங்கே 3.14 எங்ஸ்டம். சரியா, ரைட். இப்போ எங்களுக்கு தெரியும் கேபிஆர்னா இப்படி இருக்க போகுது. சரியா, ரைட். இந்த கேக்கும் பிஆருக்கும் இடைப்பட்ட தூரம் தான் இந்த இடத்துல 3.28 எங்ஸ்டம். கேசிஎல்னா இப்படி இருக்க போகுது. கேசிஎல் இந்த கேக்கும் சிஎலுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் 3.14 எங்ஸ்டம். சரியா, ரைட். இப்போ பிஆர் மைனஸ்டு ஆரை தந்திக்கிறாங்க. ஆரை தான் 1.95 எங்ஸ்டம். இப்போ இதுலேருந்து கே ப்ளஸ் ஆரையை நாங்கள் துணியலாம். கேபிஆர் எடுத்துக்கொள்வோம். 3.28 எங்ஸ்டம். கே ப்ளஸ் ஆரை எங்களுக்கு தெரியாது. கே ப்ளஸ்னு போட்டுக்கொள்கிறேன். இல்லாட்டி கே ப்ளஸ் ஆர் ப்ளஸ் பிஆர் மைனஸ் ஆரை 1.95 எங்ஸ்டம். ஸோ கே ப்ளஸ் ஆரை தெரியணும். 3.28 எங்ஸ்டமில் இருந்து 1.95 எங்ஸ்டமை கழிங்க. கழிச்சிங்களாக்க 3, இந்த இடத்துல 12 3
ஸோ 1.33 ஆங்ஸ்ட்ரோம் வரப்போகுது. இது K ப்ளஸ் Ri. இப்போ K ப்ளஸ் Ri தெரிஞ்சால் Cl மைனஸ் Riயை காணலாம். கேள்வியும் Cl மைனஸ் Ri. ஸோ இந்த இடத்துக்கு KCLக்கு போடுங்க. KCLக்கு நாங்கள் போட போகிறோம். இந்த இடத்துல நாங்கள் போட்டது KBR. சரியா? ரைட். KCLக்கு இடைப்பட்ட தூரம் 3.14 ஆங்ஸ்ட்ரோம். K ப்ளஸ் Ri எங்களுக்கு தெரியும் 1.33 ஆங்ஸ்ட்ரோம். ஸோ BR Cl மைனஸ் Ri. Cl மைனஸ் Riன்னு சொல்கிறது 3.14லேருந்து 1.33 ஆங்ஸ்ட்ரோம் கழிங்க. இங்கே 1 வரும் 11 8 1 ரைட். ஸோ 1.81 ஆங்ஸ்ட்ரோம் வரும். இப்படி வர ஆன்சர் முதலாவது ஆன்சர். இது டிரெக்டாக கூட்டி கழிக்கிற ஒரு கேள்வி. சரியா? அதுதான் உங்களுக்கு Ri சார்பாக தந்திக்கிறான். சரியா? ஒன்றுட தெரிஞ்சால் ஒன்றில் பிரதிட்டு கழிச்சு கூட்டி எடுக்கிறதே தான் வேலை. சரியா? இதுதான் எங்களுடைய Ri சார்பாக வந்த கேள்வி. ஏழாவது கேள்வி பாருங்க. ஏழாவது கேள்வி SO4 2- அயனின் வடிவத்தை விட கணிசமான அளவு வித்தியாசமான வடிவமுடைய அயன் அல்லது மூலக்கூறு ஆனது. சரியா? ஏழாவதுல தந்திக்கிறாங்க SO4 2-. ஸோ SO4 2- கட்டமைப்பு இப்படி தான் வரும். சரியா? ரைட். இதில் வடிவம் தானே கேட்டிக்கிறாங்க, வித்தியாசமான வடிவம். ஸோ நான் தனிச்சோடி இலத்திரங்களை காட்டினீங்களே, டிரெக்டாக தனிச்சோடி இலத்திரன் இல்லாமல் கட்டமைப்பு இருக்கிறேன். NH4+ இப்படி வரும். ரெண்டாவது CHCl3. மூணாவது SF4 இப்படி வரும். நாலாவது S2O3 2-. S2O3 2-. சரியா? ரைட். இப்படி வரும் S2O3 2-. அஞ்சாவது CH4 வேறுபட்ட வடிவம்னு கேட்குறாங்க. சரியா? ரைட். இது நான்முகி. ஏன்? சுற்றி வளைச்சி 4 தள்ளுகலகுகள் காணப்படுது. இந்த இடத்துலையும் 4 தள்ளுகலகு. ஸோ நான்முகி. இந்த இடத்துலையும் 4 தள்ளுகலகுகள். அதுலேயும் தனிச்சோடி இல்லை. இங்கே 5 தள்ளுகலகு. இதில் 4 சிக்மா ஒரு தனிச்சோடி. இங்கே பாருங்கள் 4 தள்ளுகலகு. இங்கேயும் 4 தள்ளுகலகு. ஸோ இந்த இடத்துல தான் 5 தள்ளுகலகு. 5 தள்ளுகலகுனா இதில் வடிவம் சீசோ. ஸோ ஆன்சர் மூணாவது ஆன்சர். ஸோ இந்த கேள்விக்கு மூணாவது ஆன்சர் பொருத்தம். ரைட். எட்டாவது கேள்வியை பாருங்கள். A, B, C, D ஆகிய 4 வித்தியாசமான மூலகங்களினது அணுக்களின் மின்னெதிர்த்தன்மை பின்வருமாறு. சரியா? அப்போ A, B, C, D இதில் மின்னெதிர்த்தன்மை பெருமானங்களை அவங்க எங்களுக்கு தந்திக்கிறாங்க. 3.8 3.3 2.8 1.3. சரியா? இதில் A, B, AD, BD, AC ஆகிய மூலக்கூறுகளின் பங்கீட்டுவல் இயல்பின் ஏறுவரிசை. எங்களுக்கு தந்த ஆன்சர் எப்படி இருக்குது? BD எங்களுக்கு ஒரு ஐடியா ஆயிக்குது. மின் எதிர்த்தன்மை வித்தியாசம் கூடினால் பங்கீட்டு இயல்பு குறையும். மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் கூடினால் பங்கீட்டு இயல்பு குறையும். ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் முதல்ல எடுங்க. ஸோ எங்களுக்கு தந்த சேர்வைகளை பாருங்கள். AB, AD, BD, AC. ஸோ A 3.8, B 3.3. ஸோ டிஃபரண்ட் 0.5. AD 3.8 1.3. ஸோ டிஃபரண்ட் 2.5. BD ஸோ டிஃபரண்ட் 2.0. AC ஸோ வரப்போகுது 1.0. ஸோ மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் கூடுனா பங்கீட்டு இயல்பு குறையும். ஸோ எது கூட? ADக்கு வித்தியாசம் கூட பங்கீட்டு இயல்பு குறையும். அடுத்தது BD, அடுத்தது AC, அடுத்தது AB. இப்படி வர ஆன்சரை பாருங்கள். ரெண்டாவது ஆன்சர். ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர்
ரெண்டாவது ஆன்சராக இருக்கும். ரெண்டாவது ஆன்சர் பொருத்தம். CH3 CH2Br CH2 double bond CHF CH2 double bond CHCl அடுத்தது HC triple bond CF. இதில் நல்லா நோட் பண்ணுங்க, கார்பனு கீழே அண்டர்லைன் பண்ணிக்குது, இந்த இடத்துனா ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணிக்குது. இப்போ ஆகியவற்றில் கீழே கோடிடப்பட்ட கார்பன் அணுவின் மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கும் வரிசை. இதில் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், இப்போ நான் அண்டர்லைன் பண்ணின கார்பன் அணுவோட மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கிற வரிசையை கேட்கிறான். முதலாவது எங்களுக்கு தெரியும் மின்னெதிர்த்தன்மை தங்கிய காரணிகள். மின்னெதிர்த்தன்மை தங்கிய காரணிகள்ல முதலாவது கலப்பு. இரண்டாவது மைய அணுவின் ஏற்றம். மூணாவது ஒட்சியேற்ற எண். நாலாவது சுற்றையல் அணுவின் மின்னெதிர்த்தன்மை. சரி, நான் இந்த இடத்துல ஷோர்ட்டாக எழுதிக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் படிச்சுப்பீங்க. கலப்புல எங்களுக்கு தெரியும், நான் லைட்டாக சொல்லிட்டு போகிறேன். கலப்புல sp கலப்பு, sp2 கலப்பு, sp3 கலப்பு நீக்குது. இந்த கலப்புல சதவீதம் அதிகரிக்கும் போது மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கும். ஸோ இதில் 50% ஈக்குது, இதில் 33.33% ஈக்குது S, இதில் 25% ஈக்குது. ஸோ பெர்சன்டேஜ் அதிகரிக்கும் போது மின்னெதிர்த்தன்மை கூடும். இந்த அடிப்படையில் sp கலப்புக்கு மின்னெதிர்த்தன்மை அதிகம் sp2 கலப்பை விட, sp3 கலப்பை விட sp2 கலப்புக்கு மின்னெதிர்த்தன்மை அதிகம். சரியா? ரைட். இப்போ நீங்க இந்த 4 கார்பன் அணுக்கள்லையும் கலப்பை முதலாவது ஐடென்டிஃபை பண்ணுங்க. எங்களுக்கு தெரியும் இந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்க ஒரு புரோமின், இங்கிட்ட ஒரு CH3 தொகுதி. ஸோ இந்த கார்பன் கலப்பு sp3 கலப்பு. இந்த கார்பன் கலப்பு sp2 கலப்பு. இந்த கார்பன் sp2 கலப்பு. நீங்க பார்த்த உடனே டைரக்டா சொல்லலாம் இது sp3 கலப்பா, sp2 கலப்பா, sp கலப்பா. இதுங்க பாருங்க 2 தள்ளுகை அலகுகள் காணப்படுது. ஸோ sp கலப்பு. எங்களுக்கு தெரியும் sp கலப்புக்கு மின்னெதிர்த்தன்மை அதிகம். ஸோ இந்த இடத்துல கலப்பின் அடிப்படையில் CH triple bond CF க்கு மின்னெதிர்த்தன்மை அதிகம். இந்த 2 விட CH2 double bond CHF அடுத்தது CH2 double bond CHCl இதை விட இதுக்கு மின்னெதிர்த்தன்மை அதிகம். எல்லாத்தை விடையும் நல்லா குறைவாய்க்கிறது CH3 CH2Br. இதுல இந்த சேர்வையை ஒப்பிடையில் நல்லா தெளிவாக விளங்கிக்கோங்க. இதுல கார்பனை வச்சு தான் நாங்க மின்னெதிர்த்தன்மையை ஒப்பிடுறோம். அதுதான் எங்கட கேள்வி. சரியா? இப்ப இது ரெண்டையும் நாங்க ஒப்பிட்டோம். இப்ப இது ரெண்டு தான் வரப்போறோம். ஏண்டா இது ரெண்டுமே sp2 கலப்புல இருக்குது. ஸோ sp2 கலப்புல காணப்பட்டா அடுத்தது நாங்க வாரது மைய அணுவின் ஏற்றம். இந்த ரெண்டுக்குமே பாருங்க மைய அணுவுல ஏற்றம் 0. ஸோ மைய அணுவோட ஏற்றத்தை வச்சும் இதை ஒப்பிட இயலாது. அடுத்தது நீங்க ஒட்சியேற்ற எண்ணிக்கையில வாரீங்க. ஒட்சியேற்ற என்ன பாக்குறீங்க? இந்த கார்பனோட இணைந்து ஈக்கிறது இந்த கார்பன். ஸோ கார்பனும் இணைந்து ஈக்கிறதுனால மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் 0. ஸோ அங்கனைக்குல மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் 0தால ஒட்சியேற்ற எண் வராது. இங்க பாருங்க, இங்க ஒரு புளோரின், இங்க ஒரு ஹைட்ரஜன். ஸோ இங்க இந்த கார்பன் ஒட்சியேற்ற என்ன பாருங்க, இந்த ஹைட்ரஜனுக்கு +1, இங்க -1. ஏன்னா எங்களுக்கு தெரியும் மின்னெதிர்த்தன்மை ஓடர் ஃபோக்கல் நிப்ரிஸ் CpH வரும். இந்த இடத்துல கார்பனுக்கு மின்னெதிர்த்தன்மை கூட, ஹைட்ரஜனுக்கு மின்னெதிர்த்தன்மை குறைய. ஸோ அதனால ஹைட்ரஜனுக்கு +1, கார்பனுக்கு -1. சரியா? ரைட். இந்த இடத்துல புளோரின் கார்பன் இருக்குது, புளோரின் இங்க இருக்குது, கார்பன் இங்க இருக்குது. புளோரினுக்கு மின்னெதிர்த்தன்மை கூட, இந்த பிணைப்பால புளோரினுக்கு -1, இந்த பிணைப்பால கார்பனுக்கு +1. ஸோ இந்த கார்பன் ஒட்சியேற்ற எண் 0வாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒட்சியேற்ற எண் 0. இங்கேயும் பாருங்க, இங்கேயும் கார்பனோட டைரக்டா இணைஞ்சிக்கிறது இன்னொரு கார்பன். இதனால
ஒட்சியேற்ற எண் வராது இந்த பிணைப்புகளால். இந்த டபுள் பொண்டால இங்க நினைக்கல ஒட்சியேற்ற எண் வராது. இங்க பாருங்க இந்த ஹைட்ரஜன் இவ்வாறு இணைக்கப்பட்டிருக்குது, ஹைட்ரஜன் கார்பன். ஸோ இங்க +1 இங்க -1. இங்க நினைக்கல குளோரின் தான் மின்னதிர்த்தன்மை கூட, இங்க +1. ஸோ இதுடையும் ஒட்சியேற்ற எண் 0. ஸோ நாங்கள் மூன்றாவது காரணி ஒட்சியேற்ற எண்ணையும் வச்சு இதை ஒப்பிட இயலாது. ஸோ நாங்கள் நாலாவது காரணிக்கு போகிறோம், சுற்றையல் அணுட மின்னெதிர்த்தன்மை. இந்த இடத்துல ஃப்ளோரின் நீக்குது, இந்த இடத்துல குளோரின் நீக்குது. எங்களுக்கு தெரியும் சுற்றையல் அணுட மின்னெதிர்த்தன்மை கூடினால் சேர்வையிட மின்னெதிர்த்தன்மை கூட. ஸோ இந்த இடத்துல சுற்றையல் அணு ஃப்ளோரினுக்கு மின்னெதிர்த்தன்மை கூட. ஸோ இந்த சேர்வையில் இந்த கார்பன் மின்னெதிர்த்தன்மை அதிகம். ஸோ நாங்கள் ஆர்டர் படுத்திக் கொள்வோம். CH3 CH2Brக்கு மின்னெதிர்த்தன்மை குறைய, அப்படியாக மின்னெதிர்த்தன்மை அதிகமாகிக்க போகிறது CH2 டபுள் பாண்ட் CHCl. இதை விட அதிகமா இந்த CH2 டபுள் பாண்ட் CHFK போகுது. எல்லாத்தை விடையும் மின்னெதிர்த்தன்மை அதிகம் CH ட்ரிபிள் பாண்ட் CF. சரியா? இப்படி உள்ள ஆன்சரை உங்களோட கேள்வியில் தேடுங்க. இப்படி உள்ள ஆன்சர் நாலாவது ஆன்சராக இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கு நாலாவது ஆன்சர் பொருத்தம். பத்தாவது கேள்வியில் பொஸ்பரஸை உடைய 3 ஒட்சியமிலங்கள் சம்பந்தமாக பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது? சரியா? இப்போ இதில் 5 கூற்று தந்திக்கிறாங்க. இந்த 5 கூற்றும் இந்த ஒட்சியமிலங்கள் சம்பந்தமாக இந்த கூற்றில் உண்மையான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னுக்கு நீங்கள் இந்த ஒட்சியமிலங்களோட கட்டமைப்பை வரைய தெரிஞ்சிக்கணும். இந்த ஒட்சியமிலங்களோட கட்டமைப்பை வரைஞ்சாதான் எங்களுக்கு அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். எங்களுக்கு தெரியும் 2 வகையான ஒட்சியமிலங்கள் இருக்குது. இதில் நாங்கள் 2ஆ பிரித்து படித்தோம். ஒன்று பொஸ்பரஸை உடைய ஒட்சியமிலங்கள், இன்னொன்று பொஸ்பரஸ் அற்ற, அதாவது பொஸ்பரஸ் தவிர்ந்த ஏனைய ஒட்சியமிலங்கள். இதில் நைட்ரஜன், கார்பன், சல்ஃபரை உடைய ஒட்சியமிலங்கள் நாங்கள் படித்தோம். இந்த பொஸ்பரஸை உடைய ஒட்சியமிலங்களுக்கு நாங்கள் தனியாக படித்தோம். அதுக்கு சில ரூல்ஸ் படித்தோம். அந்த ரூல்ஸை அப்ளை பண்ணி இந்த 3 வகையான பொஸ்பரஸின் ஒட்சியமிலங்களுக்கு கட்டமைப்புக்கு இருங்க. முதலாவது என்ன செய்யணும்? பொஸ்பரஸோட ஒரு ஆக்சிஜனை இணைங்க. ஏனைய இதுக்கு பிறகு உள்ள POH பிணைப்பையும் நான் இந்த இடத்துல எழுதுறேன். இதுக்கு பிறகு அதாவது முதலாவது பொஸ்பரஸோட ஆக்சிஜன் ஒன்று இணைக்கிறீங்க. இதுக்கு பிறகு POH பிணைப்பையும் pH பிணைப்பையும் கணக்கிடுங்க. இதை பொஸ்பரஸோட இணைங்க. இப்போ பாருங்க, ஒரு பொஸ்பரஸ் வைத்தது, ஒரு ஆக்சிஜன் போனா ஒரு POH பிணைப்பும் 2 pH பிணைப்பும். சரியா? ஒரு POH பிணைப்பும் 2 pH பிணைப்பும். ஸோ இந்த இடத்துல POH இந்த இடத்துல pH இப்படி போட்டுக்கொள்ளுங்க. சரியா? ஆக்சிஜனுக்கு 5 பிணைப்பு உறுதி. ஸோ இப்படி போடும். சரியா? இதுதான் H3PO2 கட்டமைப்பு. இந்த இடத்துல எப்படி வரும்? முதலாவது ஒரு பொஸ்பரஸோட ஒரு ஆக்சிஜனை இணைங்க. ஏனைய POH பிணைப்பை முதலாவது கணக்கில் எடுங்க. அதுக்கு பிறகு pH பிணைப்பை எண்ணுங்க. இங்க POH பிணைப்பை பாருங்க, 2 POH பிணைப்பு இருக்குது, ஒரு pH பிணைப்பு. 2 POH பிணைப்பு இருக்குது, ஒரு pH பிணைப்பு. ஸோ நான் இந்த இடத்துல POH பிணைப்பை முதலாவது காட்டிக்கொள்றேன். 2 POH பிணைப்பு, ஒரு pH பிணைப்பை இப்படி காட்டிக்கொள்றோம். சரியா? இங்க டபுள் பாண்ட் வரும், இப்படி வரும். சரியா? இதுதான் எங்கட H3PO3 கட்டமைப்பு. இப்போ இதுக்கு கீழே போறீங்க. ஒரு பொஸ்பரஸை கீறுங்க, ஒரு ஆக்சிஜனை இணைங்க. ஒரு ஆக்சிஜனை ஒற்றை பிணைப்பால இணைங்க. இதுக்கு பிறகு வர POH பிணைப்பை கண்டுபிடிங்க. அதோட சேர்த்து pH பிணைப்பையும் கண்டுபிடிங்க. முதலாவது பார்க்கறது POH பிணைப்பா இருக்கணும். இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் போனா இந்த இடத்துல 3 POH பிணைப்பு வருது. ஸோ பேலன்ஸ் ஆகிங்க pH பிணைப்புகள் இங்கே இல்லை. ஸோ நீங்கள் 3 POH பிணைப்பை இங்கே காட்டிக்கொள்வீங்க. நான் இந்த இடத்துல POH பிணைப்பை நான் விரிச்சியே கீறேன். சரியா? POH பிணைப்பை இந்த இடத்துல விரிச்சியே கீறிக்கொள்றேன். சரியா? உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் இதையும் விரிச்சு கீறிக்கொள்ளும், அதில் பிரச்சனை இல்லை.
சரியா? ரைட். நான் எல்லாத்தையுமே உங்களோட இலகுக்காக விரைச்சிக்கிறிக்கொள். உங்களோட இலகுக்காக நான் எல்லாத்தையுமே விரிச்சிக்கிறிக்கொள். சரியா? இதான் எங்கட 3 ஒட்சி அமிலங்களோட கட்டமைப்பு. சரியா? ரைட். அப்பனா இந்த POH PH அழிச்சு கொள்றேன், அது தேவை. இப்போ எங்கட கேள்விக்குள்ள வரும். முதலாவது கூற்று சொல்றாங்க H3PO2 இந்த கட்டமைப்பு. இதுல pH பிணைப்பு 1 உண்டு. பாருங்க, pH பிணைப்பு 1 ஆயிக்குது, pH பிணைப்பு 2 இருக்குது. ஸோ இந்த கூற்று பிழையான கூற்று. ரெண்டாவது கூற்று கீழே வாங்க. H3PO2 இங்கே இருக்குது. இந்த H3PO2 மூலக்கூறு ஒன்றில் pH பிணைப்பு 3 உண்டு. இப்பதான் சொன்னேன் pH பிணைப்பு 2 இருக்குதுன்னு, இவன் 3 இருக்குதுன்னு சொல்றான். ஸோ இந்த ரெண்டாவது கூற்றும் பிழையான கூற்று. இப்ப மூணாவது கூற்றை பாருங்க. H3PO4 இங்கே இருக்குது. H3PO4 மூலக்கூறில் pH பிணைப்பு 1 உண்டு. பாருங்க, இதுல pH பிணைப்பு ஒண்ணுமே இல்லை, POH பிணைப்பு தான் 3 இருக்குது. ஸோ இந்த மூணாவது கூற்றும் பிழையான கூற்று. இப்ப நாலாவது கூற்று கீழே வாங்க. H3PO4 இது கீழே தான் வரான். இதுல OH பிணைப்புகள் 3 உண்டு. இப்பதான் நான் சொன்னேன் OH பிணைப்புகள் 3 இருக்குது. ஸோ இந்த நாலாவது ஆன்சர் சரியான ஆன்சர். இப்போ நாங்கள் அஞ்சாவது ஆன்சரை அனலைசிஸ் பண்ண போகிறோம். H3PO3 இது கீழே வந்துக்கிறோம். இதில் OH பிணைப்புகள் 3 இருக்குதா? எங்களுக்கு தெரியும் 2 OH பிணைப்புகள் இருக்குது, pH பிணைப்பு 1 இருக்குது. சரியா? ரைட். அப்போ 3 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று பிழை. ஸோ இந்த கேள்வியில் சரியான கூற்று தான் கேட்டிக்கிறாங்க, அதாவது உண்மையானது கேட்டிக்கிறாங்க. உண்மையானது நாலாவது ஆன்சராக